இரண்டாவது சுற்றில் பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மக்கள் எப்பொழுது ஒரு தலைவனுக்காக ஏங்குகிறார்களோ அப்பொழுது ஒரு நல்ல தலைவன் உருவாகுவான். அக்கா கனிமொழி சோமு அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, தலைவன் மட்டுமே இருந்தால் போதாது, கொள்கைகள் இருக்கணும், கட்சியினுடைய கோட்பாடுகள் இருக்கணும், கட்சியினுடைய கட்டமைப்புகள் இருக்கணும். ஏற்கிறேன். ஆனால் அந்த கொள்கைகள் இருக்கிறது, கட்சியினுடைய சின்னம் இருக்கிறது, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாமே அப்படியே இருக்கிறது. தலைவர் மாறிவிட்டார். அந்த வந்த தலைவர் அந்த கொள்கையின் நிலைப்பாட்டில் நிற்காமல் இருக்கிறார் என்றால் அந்த கட்சியினுடைய நிலை என்ன? எல்லா கட்டமைப்புகளை வைத்திருந்தாலும் அந்த கட்சியினுடைய மொத்த செல்வாக்கும் சரிந்து கொண்டே போகும். அப்ப வரக்கூடிய தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்க வேண்டும்? அதுதான் கேள்வி. தலைவர்கள் மாறுவது அப்படிங்கிறது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். வரக்கூடிய தலைவர்கள் அந்த கொள்கையின்பால் நிற்க வேண்டும். அந்த கட்சியினுடைய கொள்கையை எடுத்து சுமந்து செல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நல்லதுன்னு தனக்கு தெரிஞ்ச பிறகு உலகமே எதிர்த்தாலும் அதை செய்து முடிப்பேன் என்று நிற்கக்கூடிய தலைவனாக இருக்கணும். கொள்கையில மாறவே கூடாது. கூட நிற்கிறவங்க எல்லாம் மாறிவிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக கேட்டுக்கொண்டு தன் கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதே போல நமக்கு தவறுன்னு ஒரு விஷயம் தெரியுது, தவறுன்னு விஷயம் தெரிஞ்ச பிறகு மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து கொண்டு தன் கருத்தை வெளியிடாமல் இருப்பது இன்னொரு ரகம். கட்சி மாறிவிடலாம், கட்சியினுடைய சின்னங்கள் மாறிவிடலாம். சின்னம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்சி வந்துட்டு தன்னுடைய சதவீதத்தை, வாக்கு சதவீதத்தை குறைஞ்சா சின்னம் மாறிடலாம். ஆனால் இந்த மைக்கு மூலமா நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருத்து, கொள்கைகள் அது மாறக்கூடாது. இந்த மைக்கு மூலமா நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கொள்கைகள் மாறக்கூடாது. அப்படி மாறாது நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக நாம இங்க தேர்ந்தெடுக்கணும். குறிப்பால உணர்த்துறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒத்த வயதுடையவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நீங்க அவரை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க போராட்டங்கள், அவர் ஈடுபடாத போராட்டங்களே இல்லை, மக்களுக்காக அவர் படாத பாடுகளே இல்லை. தன்னுடைய மீசை முடியை புடுங்கி எடுத்த போது கூட கொள்கையிலிருந்து மாறுபடவில்லை. சுருட்டால் சுட்ட போது கூட கொள்கையிலிருந்து மாறுபடவில்லை. ஆண்டு கணக்கில் சிறைவாசம் கொடுத்த போது கூட கொள்கையிலிருந்து மாறுபடவில்லை. ஆனால் என்னவாயிற்று? மக்கள் அவரை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கல. இன்றளவும் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவன் இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு தலைவனாக உயராமல் நிற்பதற்கு காரணம் யார்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இங்க யாரு தலைவன், யாரு லீடர் அப்படிங்கறத வேற்றுமைப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, நாம கவர்ச்சிகரமாக பேசுவது, கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து மக்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொள்வது அல்ல தலைவனுடைய பண்பு. மக்களுக்கு எது நலம் என்பதை செய்து கொடுத்து மக்களுக்காக மக்களின் பால் நிற்கக்கூடியவரே உண்மையான தலைவராக இருக்க முடியும். என்னுடைய வாதம் என்னவென்றால், கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மட்டுமே தலைவனாக ஏற்க வேண்டும். அப்படியான ஒரு தலைவனை இங்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு நாம் வாக்கு செலுத்தினால் இங்கு நம்மிடமிருந்து கோடிகளில் கொள்ளையடிப்பவர்கள் தான் வருவார்கள். அதனால் வாக்குக்கு காசு வாங்குவதை முதலில் நிறுத்திவிட்டு நாம் நல்லவனாக மாறுவோம். சீடன் தயாராகிவிட்டால் நல்ல தலைவன் இங்கு உருவாகுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மக்கள் சபையினுடைய நிறைவு சுற்றில்